மேகதாது அணை. கர்நாடக அரசு மேகதாது அணைய வந்து கட்டியே தீருவோம் அப்டின்ட்டு, அவங்க ரொம்ப நாட்களா அவங்க சட்ட போராட்டம் நடத்துறதா இருக்கட்டும், அவங்க ஊர்ல வந்து இந்த ஸ்ட்ரைக் இது போன்ற விஷயங்களை வந்து ஏற்படுத்தி, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் வந்து மேகதாது அணைய வந்து கட்டியே தீரணும் அப்டின்ட்டு, நம்ம தமிழ்நாட்டிற்கு ரொம்ப எதிராக அவங்க வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. எதனால அவங்க வந்து இந்த மேகதாது அணைய வந்து கட்ட துடிக்கிறாங்க? இன்னொரு பக்கம் ஒரு வேள அந்த மேகதாது அணை அமைஞ்சிருச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்றத பத்தி உங்ககிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல. முதல்ல கர்நாடகாவுல மொத்தமே 4 அணைகள் இருக்குங்க. ஸோ அதை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவங்க கிட்ட வந்து கபினி அணைன்ட்டு ஒண்ணு இருக்கு. அப்புறம் கிருஷ்ண கேஆர்எஸ் அணை அப்டின்ட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஹரங்கி, அதுக்கப்புறம் ஹேமாவதி அப்டின்ட்டு 4 அணைகள் இருக்கு. இந்த 4 அணைகளின் மூலமாக அவங்களுக்கு போதுமான தண்ணீய வந்து இந்த காவிரி படுகையின் அந்த காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய அந்த அணைகளின் மூலமாக அவங்க வந்து சேமிக்க வைக்க முடியுது. ஸோ அவங்க கிட்ட வந்து போதுமான நெறைய தண்ணீர் இருக்கு. ஸோ இங்க உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 177 டிஎம்சி தண்ணீர வந்து திறந்து விட சொல்லியிருக்கு. ஆனா அவங்க அப்படி திறந்து விடுறாங்களான்னு பார்த்தோம்னா கிடையாது. அவ்ளோ தண்ணீர வச்சுக்கிட்டு கூட 4 டேம் ஃபுல்லா அவ்ளோ தண்ணி வச்சுக்கிட்டு கூட நம்மளுக்கு திறந்து விடுறதுக்கு அப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கா? இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மிக பிரச்சனையாக இருக்கா, அவங்க தண்ணி திறந்து விடாதது. இவங்க இத தாண்டி என்ன பண்ண துடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய எல்லையான கர்நாடகா இருக்கு பார்த்தீங்களா? கர்நாடகாவுல இருக்கக்கூடிய ராம்நகரா மாவட்டம் அப்படிங்கின்ற ஒரு மாவட்டம் இருக்குங்க. அதாவது இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 டேம் கர்நாடகாவுடைய டேம்ஸ். அந்த டேம்ஸ்ல வந்து தண்ணி திறந்து விட்டா, அதாவது அந்த ராம்நகரா மாவட்டத்தில இருக்கக்கூடிய மேகதாது அப்படிங்கின்ற ஒரு இடத்தை தாண்டி தான் தமிழ்நாட்டுக்குள்ள காவிரி ஆற்று தண்ணீர் என்பது உள்ள நுழையணும். கரெக்ட்டா அந்த இடம், அதாவது மேகதாது அப்படிங்கின்ற அந்த இடம் எதற்காக அதுக்கு அப்படி ஒரு பேர் வந்திருக்குன்னு பார்க்கும்போது, மேகதாது அப்படின்ற அந்த பொருள் அது வந்து ஒரு கர்நாடக வாக்கியம் மேகதாதுன்றது. அது அப்படியே தமிழ்ல வந்து நம்ம வந்து பொருட்படுத்தணும்னா, அத கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணோம்னா, அதாவது ஆடு தாண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால ஆடு தாண்டுதல்ன்னு சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, அந்த காவிரி ஆற்று தண்ணீர் கரெக்ட்டா அந்த மேகதாது அப்படிங்கின்ற அந்த இடத்துக்கு வரும்போது, அந்த பாறையோட இடுக்குகள்ல வந்து உள் நுழைஞ்சு வெளிய வருங்க. ஸோ அவற்றை தான் அவங்க வந்து ஆடு தாண்டுதல், அதாவது மேகதாது அப்படிங்கின்ற ஒரு பெயர் குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மேகதாது அப்படிங்கின்ற இந்த இடம் எங்க அமைந்திருக்கு? கரெக்ட்டா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில கர்நாடகாவுல அந்த மேகதாது அப்படிங்கின்ற அந்த இடம் அமைந்திருக்கு. அந்த இடத்துல வந்து அணை கட்ட கர்நாடகா வந்து துடிக்கிறது. எதற்காக அவங்க அந்த இடத்துல வந்து இந்த அணைய வந்து கட்ட துடிக்கிறாங்க. இந்த மாரி பெங்களூர் சிட்டிக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேணும். கிட்டத்தட்ட 20 டிஎம்சி சம்திங் அவங்களுக்கு வந்து தண்ணீர் வேணும் அப்டின்ட்டு, அவங்க அந்த மேகதாது அணைய வந்து கட்ட துடிக்கிறாங்க. அதன் மூலமாக எவ்வளோ தண்ணீர வந்து சேமிக்க வைக்கப்பட முடியும் என்பதுன்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 67 டிஎம்சி தண்ணீர வந்து சேமிக்க வைக்க முடியும். 20 டிஎம்சி தான் நீடே இருக்கு. ஆனா 67 டிஎம்சி வரைக்கும் தண்ணீ சேமிச்சு வச்சா, அந்த அணை கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய எத்தனை இடங்கள் நீர்ல மூழ்கி போகுதுன்றத பத்தி நான் சொல்றேன். டீட்டெயில்ஸ பத்தி கேளுங்க. அதாவது நெறைய புலிகளுடைய, யானைகளுடைய சாங்சுவரின்னு இருக்கு. அதாவது சரணாலயங்கள்ன்னு இருக்கு. நெறைய மரங்கள், மூலிகை மரங்கள் என்பது இருக்கு. அதை தாண்டி நெறைய உயிரினங்கள். அதுக்கப்புறம் இந்த ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? மலைவாழ் மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய இடங்கள் என்பது உள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய விளைச்சல் சார்ந்த நிலங்களும் உள்ள இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ட்ரைப்ஸ வேற ஒரு இடத்துக்கு வந்து இடம் பெயர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர் வந்து அந்த டேம் கட்டினாங்கன்னா, அந்த டேம்க்குள்ள வந்து தேங்கும் பார்த்தீங்களா தண்ணீரு. 12,000 ஏக்கர வந்து ஃபுல்லா மூழ்கடிச்சிரும். இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இத்தனையும் கடந்து அந்த டேம் கட்டி தான் ஆகணும் அப்டின்ட்டு அவங்க வந்து ஒத்த கால்ல நிக்கிறாங்க. ரீசென்ட்டா கூட இந்த காவிரி ஆணையம் டெல்லில இருக்கு பார்த்தீங்களா? அவங்க கிட்ட அவங்க ஒரு மனுவ தாக்கல் செஞ்சுட்டாங்க. கரெக்ட்டா காவிரி ஆணையம் அத தூக்கி போட்டாங்க. நிராகரிச்சுட்டாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது அப்டின்ட்டு நிராகரிச்சுட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஊர்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில அமைப்புகள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட நல்லவங்களா இருக்காங்க. பட் இதை வச்சு அரசியல் ஆதாயம் பார்க்கக்கூடிய நபர்கள், இத வச்சு ஸ்ட்ரைக் பண்றது, மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு வகையான விரோதத்தை வந்து ஏற்படுத்தி விடுறதுன்றத வந்து இது போன்ற வாட்டாள் நாகராஜன் அப்டின்ட்டு இது போன்ற மனிதர்கள் அங்க இருக்காங்க. அவங்க இது போன்ற நாசகரமான செயல்களை வந்து செய்றாங்க. ஸோ அதாவது இப்போ நம்மளுக்கு ரீசென்ட்டா இந்த கபினி அணையில இருந்து தண்ணீர் என்பது திறந்து விட்டிருந்தாங்க. அந்த கபினி அணையுடைய தண்ணீர் கூட முழுக்க முழுக்க கர்நாடக அரசால் மனசு வந்து அவங்க வந்து திறந்து விடலங்க. கேரளால சரியான மழை. அந்த கனமழையின் காரணமாக மொத்த தண்ணியும் வந்து கேரளாவுல இருந்து வந்து கபினி அணையில வந்து நிறைஞ்சு போச்சு. அதுக்கு மேல டேம்ம திறந்த உடனே உடச்சுக்கிட்டு ஊர் கீர்லாம் நாசமா போயிடும் அப்டின்கின்ற ஒரு பயத்தோட தான் ஸோ அவங்க வந்து அந்த கபினி அணைய வந்து திறந்து விட்டுருக்காங்க. ஒண்ணும் பாவம் பார்த்துலாம் திறந்து விடல. ஸோ அதனால தான் இப்ப வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கபினி அணையின் மூலமாக தான் தண்ணீர் என்பது கிடைச்சிருக்கு. இப்ப ரீசென்ட்டா. ஸோ இது போன்ற ஒரு சினாரியோ வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேள அவங்க வந்து அவங்க மட்டும் இந்த மேட்டூர் அணை கிட்டத்தட்ட 9,000 கோடி அளவுல அந்த மேகதாது அணை. அந்த மேகதாது அணைய 9,000 கோடி செலவுல வந்து கட்டிட்டான்னு வைங்களேன், நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது அப்படின்னு சொல்றது உண்மையாகவே அது வந்து கரெக்ட் தாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, கரெக்ட்டா நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள நுழையிற இடத்துல அவங்க வந்து மேகதாது அப்படின்கின்ற அந்த அணைய கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், கபினி அணையில தண்ணி திறந்து விட்டா எந்த ஒரு இடத்துலயும் டேம் போட்டு நிறுத்த வேணாம். டைரக்ட்டா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் காவிரி அணையிலருந்து. இப்ப ரீசென்ட்டா கூட அந்த சினாரியோ தான் போயிட்டு இருக்கு. அவங்க இந்த இந்த மேகதாது அப்படின்னு ஒரு அணைய வந்து கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், கபினி அணையில திறந்தாலும் சரி, கேஆர்எஸ் அணையில திறந்தாலும் சரி, இந்த தாது அணை வந்து தடுத்து நிறுத்திடும். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கெஞ்சி கூத்தாடி ஸோ, அதுக்கப்புறம் தண்ணீர் வாங்க வேண்டியதா இருக்கும். அதனால தான் எல்லாருமே இங்க வந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு வராங்க. இந்த மேகதாது அணைய வந்து கட்டக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு வேள கட்டினாங்கன்னா, நம்மளுடைய டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க.
அவங்களுக்கு வந்து விளைச்சல் அந்த நெல் விளைச்சல், அப்புறம் அவங்க சாகுபடி, நெல் சாகுபடி எல்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் பெரிதும் பாதிக்கப்படும். மாற்று கருத்தே கிடையாது. ஸோ காவிரி தண்ணீர் ஆதாரம் என்பது நம்மளுக்கு வந்து இல்லாமயே போயிடும். அந்த மேகதாது அணை என்பது கட்டப்பட்டால். ஸோ இதான் நண்பர்களே, இதுல இருக்கக்கூடிய மேலோட்டமான தகவல்களை வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தாண்டி இன்னும் இன் டெப்த்தா வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோல இத பற்றி இன்னும் டீப்பா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.